வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் டிகிரி 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் தமிழ்நாட்டுக்கு மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்க, மினிமம் கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்குது. ஓகே, நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ போட்டிருந்தோம். அதில் கொடுத்துருந்த சர்வே வச்சு ஒரு கட் ஆஃப் கொடுத்துருந்தேன். அதை விட அதிகமாக தான் வந்திருக்கு. பட் அதே வீடியோவில் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி இதில் ஃபில் பண்ணாதவங்க, இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க எல்லாம் ஓரளவு நல்ல மார்க் எடுத்திருந்தாங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனலிசிஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வந்திருக்கு. ஓகே, அது அதிகமாக தான் இருக்குது. பட் அந்த அளவுக்கு தான் இப்போவுமே கட் ஆஃப் வந்திருக்கு. ஓகே, ஸோ அதனால் சாட் ஜிபிடி சொன்னது கிட்டத்தட்ட கரெக்டாக தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 700 பேர்கிட்ட இந்த டைம் செலெக்ஷன் ஆயிருப்பீங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ செலெக்ஷன் ஆனால் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மறக்காமல் இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, நான் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். டெலகிராம் குரூப் சேனல்லையுமே இந்த லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி இல்லாமல் கூகுள் ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணவே முடியாது. ஸோ உங்கள் மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்குவாங்க. ஸோ லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட நேம், உங்களோட ஃபுல் நேம் கொடுங்க, உங்களோட ரோல் நம்பர் கொடுங்க, உங்களோட ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். உங்களோட மார்க் என்ன, ரிசல்ட்டில் செலக்டடாக நாட் செலக்டட் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டில் செலெக்ஷன் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ முடிஞ்ச அளவு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோ அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபோட்டோ இதில் நீங்கள் ஆட் ஃபைல் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், வேறு எதுவும் ஃபீட்பேக் கொடுக்கணும், நீங்கள் செலெக்ஷன் ஆனதுக்கு எங்களோட தரப்புலேருந்து எந்த அளவுக்கு நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கக்கூடிய ஃபீட்பேக், ஏன்னா வேறு எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியிருந்தால் அதை பற்றி ஏதாச்சும் நீங்கள் சொல்லணும்னா சொல்லலாம். ஓகே, இதில் டைப் பண்ணலாம், தமிழ்லேயே டைப் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அடுத்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ ரிசல்ட் இது வரைக்கும் செக் பண்ணாதவங்க எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, நம்முடைய சாந்த்ரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் ஒரு 5 PDF கொடுத்துருப்பேன். ஓகே, இதில் இந்த ரைட் அப் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பேர் செலெக்ஷன் ஆகிருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மேல் ஃபீமேலுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவாக கொடுத்துருவேன். நீங்கள் தேடி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. மற்றவங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து இதில் லிஸ்ட்டு 1, 2, 3, 4ன்னு 4 லிஸ்ட் இருக்கும். அந்த ஒவ்வொரு லிஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டு 1ல் ஃபீமேல் கேண்டிடேட் செலெக்ஷன் ஆனவங்களோட ஃபீமேல் கேண்டிடேட்டோட நேம் இருக்கும். ஓகே, லிஸ்ட்டு 2ல் மேல் கேண்டிடேட் யாரெல்லாம் செலெக்ஷன் ஆனாங்களோ அவங்களோட நேம் இருக்கும். லிஸ்ட்டு 3ல் பார்த்தீங்கன்னா வித்ஹெல்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட நேம் இருக்கும். லிஸ்ட்டு 4ல் ஒரு சிலர் டிபார் பண்ணியிருப்பாங்க, ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட நேம் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது லிஸ்ட்டு 1ல் தான். கட் ஆஃப் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்குது அப்படின்னா நீங்கள் லிஸ்ட்டு 1ல் செக் பண்ணணும். மேல் கேண்டிடேட் லிஸ்ட்டு 2ல் செக் பண்ணணும். ஸோ ஒரு சிலர் மேல் கேண்டிடேட் லிஸ்ட்டு 1ல் செக் பண்ணிட்டு நேம் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஃபீமேல் கேண்டிடேட் லிஸ்ட்டு 2ல் செக் பண்ணிட்டு நேம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இது வருஷம் நடந்துகிட்டு தான் இருக்குது. பொறுமையாக செக் பண்ணுங்கள். ஓகே, மேல்னா லிஸ்ட்டு 2, ஃபீமேல்னா லிஸ்ட்டு 1ல் செக் பண்ணுங்கள். உங்களோட நேம் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறைய பேஜஸ் இருக்கும். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 99 பேஜஸ் இருக்குது. மேல் கேண்டிடேட்டுக்கு அதை விட அதிகமாக இருக்கும். ஓகே, ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் மேனுவலாக ஒன்றா உங்களோட நம்பர் எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கஷ்டம். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் மொபைலில் பார்த்தாலும் லேப்டாப் கம்ப்யூட்டரில் பார்த்தாலும் சர்ச் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு லென்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ரோல் நம்பரை டைப் பண்ணுங்க, இல்லைன்னா உங்களோட நேம், ஃபாதர் நேம் ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ டைப் பண்ணீங்க அப்படின்னா டைப் பண்ணிவிட்டு உடனே அடுத்த செகண்டேலாம் வராது. 1 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களோட நேம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 1 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும். ஸோ அதில் உங்களோட ரோல் நம்பர் கரெக்டாக இருக்குதா, நேம் கரெக்டாக இருக்குதா, ஃபாதர் நேம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு எந்த போஸ்ட்டு கிடச்சிருக்குது அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ABCD நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்கல்ல, அதை வச்சு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ABCD அப்படிங்கக்கூடிய போஸ்ட்டோட கோடு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதை வச்சு உங்களுக்கு எந்த போஸ்ட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களோட ஆல் இண்டியா ரேங்க்கும் இங்கே இருக்கும். ஓகேவா? இப்போ தமிழ்நாட்டுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்குது அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்கேன். இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறேன்ல அதுதான் மினிமம் கட் ஆஃப். நீங்கள் இப்போ EWS கேட்டகரி அப்படின்னா இந்த மார்க் தான் உங்களுக்கு மினிமம் கட் ஆஃப். ஸோ EWS நம்ம கணக்கில் எடுக்க வேண்டாம், ஏன்னா அதுக்கு காம்படிஷனே கிடையாது. ஓகே, இப்போ OBC கேண்டிடேட் அப்படின்னா ஃபீமேல் கேண்டிடேட் 71.80207 இந்த மார்க்குக்கு மேலே எடுத்தவங்க எல்லாருமே செலக்ட் ஆகிருப்பீங்க. இதுக்கு கீழே பாயிண்டில் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் செலெக்ஷன் ஆகிருக்க மாட்டீங்க. ஓகே, இதுதான் லோயஸ்ட் கட் ஆஃப். இதுதான் ஆக்சுவலாக ஓபிசிக்கான கட் ஆஃப் ஃபீமேலுக்கு. ஓகே, அதே மாதிரி எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 59.54172 தான் கட் ஆஃப்.
எஸ்டிக்கு வந்து 69.51892 அப்படிங்கிறதான் கட் ஆஃப். யூஆருக்கு வந்து 73.67579 அப்படிங்கிறதான் வந்து கட் ஆஃப். ஓகே, ஃபீமேலுக்கு இதுதான் வந்து மினிமம் மார்க். இதை விட அதிகமான மார்க் எடுத்தவங்க எல்லாருமே செலெக்ஷன் ஆயிருப்பீங்க. செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட நேம் வந்து லிஸ்ட்டில் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் மேல் கேண்டிடேட்டுக்கான கட் ஆஃப். மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப்க்கு வந்து 46.37259. ஓகே, இது வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு. ஓகே, சிஆர்பிஎஃப்ல தான் வந்து மினிமம் கட் ஆஃப் இருந்திருக்கு. எக்ஸ் சர்வீஸ்மேன் ஒரு சிலர் தான் இருந்திருப்பீங்க. இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வந்து மினிமம் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 42.57405. ஓகே, ஓபிசிக்கு வந்து 77.67450. ஸோ ஓபிசி கட் ஆஃப் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. எஸ்சிக்கு வந்து கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 67.35599. எஸ்டிக்கு 56.12318. ஓகே, யூஆருக்கு 76.65504. ஸோ யூஆர் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி கட் ஆஃபோட கம்மியாக இருக்குது. ஓபிசி கட் ஆஃப் அதிகமாக இருக்குது. இது நான் ஆல்ரெடி அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போட்டிருந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அதிகமாக இருக்கிற மாதிரி ChatGPTயில் வருது, அப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது ஏன் இருக்குது அப்படிங்கிற நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஓகே, யூஆர் கட் ஆஃபை விட ஓபிசி கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்குது. இதுதான் நான் அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோவில் சொன்னது. அதில் ஆக்சுவலாக 2 கட் ஆஃப் சொல்லியிருப்பேன். அதில் 2ஆவதாக சொன்னது ChatGPTயில் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது. ஓகே, யூஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 சொல்லியிருந்தேன், 76 வந்திருக்கு. ஓபிசிக்கு 77.3, அதே மாதிரி இங்கே வந்து 77.6 வந்திருக்கு. ஓகே, இடபிள்யூஎஸ்க்கு 45 சொல்லியிருந்தேன், 42 வந்திருக்கு. எஸ்சிக்கு மட்டும் அதிகமாக வந்திருக்கு. ஓகே, 67 வந்திருக்கு, 59 தான் இங்கே சொல்லியிருந்தேன். ஓகே, எஸ்டிக்கு வந்து 56, எக்ஸாக்டாக 56 தான் வந்திருக்கு. ஸோ ChatGPTயை வச்சு நான் எடுத்த அந்த அனாலிசிஸ் வந்து கிட்டத்தட்ட மேட்ச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம இனிமேல் ஃபியூச்சரில் போடுற கட் ஆஃப் அனாலிசிஸ்க்கு கம்மியான பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து இப்போ மொத்தமாக ஃபீமேல் கேண்டிடேட் வந்து இதில் எவ்வளோ பேர் செலெக்ஷன் ஆயிருக்காங்க அப்படின்னா, இப்போ இதில் கேஸ் போட்டவங்களும் நிறைய பேர் வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து டோட்டல் வேகன்சி வந்து 5370, 4932 பேர் தான் வந்து இதில் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் ஒரு 4 வேகன்சி வந்து டெம்பரரி அன்ஃபிட் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அவங்களோட வேகன்சி வந்து ஃபில் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எதனால் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை, பட் இங்கே சொல்லியிருக்காங்க கோர்ட் கேஸ் போட்டவங்களுக்கு. மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48,320 வேகன்சி, அதில் 45,115 தான் வந்து ஃபில் ஆயிருக்குது. நிறைய எக்ஸ் சர்வீஸ்மேன் வேகன்சி ஃபில் ஆகவே இல்லை. இங்கே பார்த்தாலே தெரியும். ஓகே, எக்ஸ் சர்வீஸ்மேனில் தான் வந்து இந்த ஃபில் ஆகாத வேகன்சி அதிகமாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி இடபிள்யூஎஸ்லையுமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஃபில் ஆயிருக்கு. ஈவன் ஓபிசியில் கூட கம்மியாக ஃபில் ஆயிருக்கு. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். எல்லா கேட்டகரியிலையுமே கம்மியாக தான் ஃபில் ஆயிருக்கு. ஸோ இதில் 84 பேரோட ரிசல்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ணாமல் வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா கோர்ட் ஆர்டர் இருக்கிறனால. ஸோ இது நம்மளோட ஸ்டூடெண்ட் தான். ஓகே, நம்ம போட்ட கேஸில் உள்ளவங்க தான். ஸோ அவங்களுக்கு வேக்கன்சியை ஹோல்டு பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஹோல்டு பண்ணல, இப்போ ரிசல்ட் விட்டனால ஹோல்டு பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது 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 இவங்க ஒரு ஒன் வீக் இல்லைனா 2 வீக் அப்புறம் விட்டுருந்தாங்கன்னா இதை ஹோல்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அவங்களுக்கு மெடிக்கல் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ மற்றபடி இதில் எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ பேர் வந்து செலெக்ஷன் ஆயிருக்காங்க, யூஆர் ஸ்டாண்டர்டில் அப்படிங்கிற எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இதில் அந்த 84 பேரோட ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்கள் நம்பர் இருக்குதா அப்படிங்க செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வித்துகள் அப்படிங்கக்கூடிய அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா, அதுலேயே உங்கள் நம்பர் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஒன்று அதில் இருக்கணும், இல்லைனா கண்டிப்பாக இதில் இருக்கணும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதுதான் அந்த கேஸ் போட்டவங்களோட ரிஜிஸ்டர் நம்பராக இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து ரிஜிஸ்டர் நம்பர் தான், ரோல் நம்பர் மாதிரி தெரியல, ரிஜிஸ்டர் நம்பர் மாதிரி தான் தெரியுது. செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து இன்னொரு 9 பேரோடைய ரிசல்ட் வந்து அவங்களோட இதையுமே வந்து கோர்ட் கேஸ்க்காக நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இந்தியா ஃபுல்லாக, தமிழ்நாட்டுக்குன்னு கிடையாது. 9 பேர் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த மெடிக்கலுக்காக கேஸ் போட்டவங்களுடைய லிஸ்ட்டாக இது வந்து இருக்கலாம். ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட்டுமே 1-2 பேர் வந்து செலெக்ஷன் இந்த மெடிக்கலுக்காக வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. அவங்களோட நேமும் இதில் இருக்கலாம். ஓகே, ஸோ செக் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதில் வந்து நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆகிருப்பீங்க, நிறைய பேர் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ செலெக்ஷன் ஆன எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். செலெக்ஷன் ஆகாதவங்களுக்கு ஏஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் மனசை தளர விடாதீங்க. நீங்கள் ஃபைனல் ரிசல்ட் வரைக்கும் கிட்ட வந்துட்டீங்க. ஓகே, உங்களுக்கு மார்க் எடுக்கிறது, கொஞ்சம் அந்த மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து மேட்டரே கிடையாது. கொஞ்சம் மனதைரியத்தோடு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏஜ் இருக்குது அப்படின்னா அடுத்த ஜிடிக்கும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அடுத்த ஜிடிக்கு இன்னும் டைம் இருக்குது. இன்னும் உங்களுக்கு வந்து 40 நாள் கிட்ட இருக்குது. அப்படின்னால நீங்கள் வந்து முழு மனசோட ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம கிராஷ் கோர்ஸுமே வந்து 50 நாளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நீங்கள் ஆல்ரெடி ஓரளவு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 50 நாள் தேவைப்படாது. அதை விட கம்மியான நாளில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்த வீடியோ தான் அங்கே இருக்கும். அப்படின்னாலும் நீங்கள் அதெல்லாம் வந்து குயிக்காக முடிச்சுட்டு
முழு மனசோட தைரியமாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த டைம் பார்டரில் விட்டுருக்கலாம், பட் அடுத்த டைம் உங்களுக்கு நல்ல மார்க் எடுத்து நல்ல போஸ்ட் கிடைக்கிறதுக்கு வந்து அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ தைரியமாக இருங்க. செலெக்ஷன் ஆகாதவங்க கண்டிப்பாக தைரியமாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏஜ் இருக்குதுன்னா அடுத்த செலெக்ஷனில் இப்போ வந்திருக்கக்கூடிய 2026 நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் கண்டிப்பாக செலெக்ஷன் ஆவீங்க. ஓகே. ஸோ செலெக்ஷன் ஆனவங்க நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அந்த சர்வே ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. செலெக்ஷன் ஆகாதவங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.